ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்து மக்கள் கட்சியில் பல்வேறு ஆன்மீகம் மற்றும் இந்து அமைப்புகளில் பணியாற்றியவர்கள் தங்களை இந்து மக்கள் கட்சியினுடைய பணியில் இணைத்துக் கொள்ளக்கூடிய இணைப்பு விழா மற்றும் மாநில தொண்டரணி நிர்வாகிகளுடைய கூட்டம் தற்பொழுது தேனி மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேனி மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் இந்த தேனி மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் இங்கே குழுமி இருக்கிறார்கள். ஒருமனதாக இங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசு கேரள மாநிலத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா இவங்கெல்லாம் இண்டி கூட்டணியில் ஒன்னா இருக்கிறாங்க. பொதுவாக கேரள மாநிலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு விரோதமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள். கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகளை குப்பைகளை கொண்டு வந்து இங்க தமிழக எல்லைக்குள்ள கொட்டிட்டு போறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலே அப்படி குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதை எதிர்த்து இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் யாரும் பேசல, திமுக கண்டனம் தெரிவிக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் நானே லாரிகளில் அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போய் கேரளாவில் கொட்டுவேன்னு போராட்டம் அறிவிச்ச உடனே அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அவங்க அந்த குப்பைகளை எல்லாம் அள்ளிட்டு போனாங்க. அதே மாதிரிதான் கம்யூனிஸ்டுக்காரன் திட்டமிட்டு முல்லை பெரியாறு அணை உடஞ்சிரும் கேரள மாநில மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தி தமிழக கேரள மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நல்லுணர்வை இந்த கம்யூனிஸ்ட்காரன் கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதே கம்யூனிஸ்டுடைய வேலையாக இருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்ப மு க ஸ்டாலின் வேற கூட்டணியில் இருக்கிறார். அதனால நம்முடைய முல்லை பெரியாறு அணையில 152 அடி வரை தண்ணீர் நிரப்பிக்கலாம்னு அணையினுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால அதற்கான முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கு, அராஜகத்திற்கு, தமிழர் விரோத போக்கிற்கு இந்த மு க ஸ்டாலின் துணை போகக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். பெரியகுளம் மற்றும் போடிநாயக்கனூர் இந்த பகுதியிலே மாம்பழக்கூழ் அமைக்கக்கூடிய தொழிற்சாலை அது செயல்படாமல் இருக்கிறது. அதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மாம்பழ விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த பகுதியினுடைய மாம்பழ விவசாயிகளுக்கு பயன் கொடுக்கும். இது இரண்டாவது தீர்மானம். இந்த தேனி மாவட்டம் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து விட்டது. எல்லா இடத்துலையும், சென்னையில அப்படிதான் நடந்திருக்கு. இந்த தெருநாய்கள் தொல்லையிலே இருந்து இந்த மக்களை காப்பாற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல கோடி ரூபாய் மதிப்பிலே துவங்கப்பட்ட ஆயுஷ் மருத்துவமனை அது மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் அப்படியே நிலுவையிலேயே இருக்கிறது. அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவாக தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்பினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு மட்டத்திலே இருந்த அச்சுறுத்தல்கள், நெருக்கடிகள். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைனா இங்க இருக்கிற எங்க ஆளுகளை பூரா வீட்டு காவல்ல வைக்கவும் கைது பண்ணவும் பெரும் பிரச்சனை பண்ணிட்டு தேனி மாவட்ட காவல்துறை தொடர்ந்து இந்து அமைப்பின் நிர்வாகிகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார். இதே தேனி மாவட்டத்துல முத்துத்தேவன்பட்டியில இஸ்லாமியர்களுடைய
பயிற்சி மையம் இருக்குது. அங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. இதே தேனி மாவட்டத்துல மாவோயிஸ்டுகள் நக்சல்களுடைய நடமாட்டம் இருக்குது. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அவங்களையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய போலீஸ். இதே தேனி மாவட்டத்துல வனப்பகுதியில கஞ்சா போதைப் பொருள் பயிரிடக்கூடிய அந்த சட்டவிரோத செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சும்மா மாசத்துக்கு ஒரு முறை போலீஸ் போய் ஒரு ரைடு பண்ணி கஞ்சா செடிகளை அழிச்சான்னு கணக்கு காட்டுறாங்க, அவ்வளவு. ஆனா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்காம இப்ப எங்க இந்து அமைப்பை சார்ந்த தலைவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை ஏவி விடுகிறார்கள். அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். சமீபத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர் அவர் 60 நாட்களாக மு.க. ஸ்டாலின் குறித்து ஒரு முகநூல் பதிவு, அந்த முகநூல் பதிவு ஏற்கனவே சமூக ஊடகத்துல வந்த அந்த போட்டோவை இவர் பகிர்ந்திருக்கிறார். அதுக்காக அவரை கைது செய்து 50 நாட்களுக்கும் மேலாக சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஜாமீன் கொடுக்கல. உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜாமீனுக்கு அணுகுகிற பொழுது நீங்க மன்னிப்பு கேட்டு அபிடவிட் கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த நிலையில அவருடைய மகன் சபரீசன், இந்து மக்கள் கட்சியினுடைய மாணவர் அணியில் இருந்த தம்பி, அவர் ஒரு விபத்துல காலமாயிட்டாரு. அவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கு கூட, பாட்சாவுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு கோவை அப்பாவி மக்களை குண்டு வைத்து கொலை செய்த பாட்சாவுக்கு இறுதி சடங்கு, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. குண்டுவெடிப்பு கைதிகள், நக்சலைட்டுகள், இவங்க எல்லாம் ஜெயில இருந்து பரோல்ல வந்து அவங்க குடும்ப நிகழ்ச்சியில ஜெயில இருந்துகிட்டே வந்து திருமணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டான். அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதிக்குது. ஆனால் பெற்ற மகனுக்கு தன்னுடைய அந்த இறுதி சடங்கை செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்காம ஒரு 3 மணி நேரம் மட்டும் கஸ்டடியில் அனுப்பிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க பெயில் கேட்டா கூட என்னங்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்டு அபிடவிட் கொடு. ஜாமீன் நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அரசாங்கத்தினுடைய அழுத்தம், அரசு வக்கீல், திமுக வக்கீலுடைய அழுத்தத்தின் காரணமாக மன்னிப்பு கேளுங்க. என்ன அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுவதற்கு முன் நீங்க என்ன விசாரணை நீதிமன்றமா? நிரூபிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு தண்டனையா? ஒரு முகநூல் பதிவுக்காக 60 நாளைக்கு மேல சிறைவாசம் ஆகி போச்சு. ஒண்ணு ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆகவே இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இப்படி பழிவாங்கும் நடவடிக்கை, ஒடுக்குமுறை நடவடிக்கையிலே மனிதாபிமானமற்ற முறையிலே நடந்து கொள்கிறார்கள். அதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அந்த இறந்து போன நம்முடைய பாரத் செந்தில் அவர்களுடைய மகன் சபரீசனுக்கு இன்றைக்கு நாங்கள் அஞ்சலிகளை, எங்களுடைய மாணவர் அணி, எங்க கட்சியினுடைய குழந்தை, அவருக்கு நாங்கள் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இந்த விஷயத்தை கொண்டு வர விரும்புகிறோம். நீங்க முஸ்லீம் கைதிகளை எப்படி நடத்துறீங்க? குண்டுவெடிப்பு கைதிகளை எங்களை எப்படி நடத்துறீங்க? ஏன் இந்த பாரபட்சம்? இதற்கு எதிரான சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்கிறோம். அடுத்ததாக, சமீபத்திலே தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் 4 வருஷம் இதோட முடியுது. இந்த வரவு செலவு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்கிறார். அந்த லோகோ, அந்த லட்சணை இருக்கு இல்லைங்களா? இப்ப இந்தியானா இந்திய அரசாங்கத்துடைய சின்னம் அசோகம், 4 சிங்கம் இருக்கும், அசோகம் தூண் இல்லைங்களா, பில்லர். அதே மாதிரி நம்ம ரூபா நோட்ல எல்லாம் அந்த அரசு சின்னங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ரூபாய் நோட்டுக்கான சின்னத்தை, ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தது தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர். இப்ப அந்த சின்னத்தை மாத்தி ரூன்னு போட்டு, அதாவது நாங்க இந்திய தேசியத்தோட இல்ல, இது ஒரு பிரிவினைவாதம் தான். ஏற்கனவே இந்தியாவை இந்தியான்னு ஒத்துக்கிறதுல ஒன்றியம் தான் பேசுறோம். மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பிரிவினைவாதம் தமிழகத்திலே தலை தூக்குவதன் அறிகுறியாகும். இது இந்திரா காந்தி அம்மா மாதிரி இருந்தவங்க இருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடக்காது. இத மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. ஏற்கனவே மத்திய அரசாங்கத்திற்கு போட்டி அரசாங்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவங்களுக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க, கமாண்டோ இல்லையா?
அதே மாதிரி மோடிக்கு பாதுகாப்பா, அப்ப எங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கும் அப்படித்தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி யூனிஃபார்ம் தைச்சு, நம்ம அரசாங்க செலவுல, மக்கள் வரி பணத்து செலவுல அதே மாதிரி அந்த கார்களை வாங்கி அவர் ஸ்டாலின் இப்ப இன்னைக்கு அப்படி ஒரு நிதி. இங்க இருந்து அவரு டெல்லிக்கு போறாரு, தமிழ்நாடு இல்லம். அங்க டெல்லிக்கு போனா அங்க எப்படி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அதிபர் போனா அங்க எப்படி வரவேற்பு கொடுப்பாங்களோ அது மாதிரி இவர் என்ன ஒரு தனி நாடா தமிழ்நாடு? இந்தியாவில் இல்லையா தமிழ்நாடு? இந்திய நாட்டை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? எல்லா இடத்திலையும் இந்தியாவை அவமதிக்கிறார்கள். இது ரொம்ப மோசமான அறிகுறி. மேதக ஆளுநர் மீதே தாக்குதல், ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மிக தரக்குறைவாக விமர்சனங்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு திட்டத்தையும் இங்க அனுமதிக்கிறது இல்ல. மத்திய அரசு எந்த நல்ல திட்டத்தை அறிவிச்சாலும் அது மேல கொண்டு போய் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. மத்திய அரசாங்கம் எல்லா இடத்துலயும் மருந்து கடை வச்சிருந்தாங்க, மோடி மருந்தகம். இப்ப உடனே ஸ்டாலின் பேர்ல முதல்வர் மருந்தகம். நல்லது, மக்களுக்கு நல்லது நடந்தா நாங்க வரவேற்கிறோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அனைவருக்கும் வீடு திட்டம், இவங்க உடனே கருணாநிதி வீடு கட்டும் திட்டம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கைவினைஞர்களுக்கான திட்டம் விஸ்வகர்மா யோஜனா, இவங்க உடனே கருணாநிதி கைவினைஞர்கள் திட்டம். இப்படி எது எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு போட்டு, எது எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு போட்டு. நம்முடைய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடு முழுக்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறான், ஆனா இங்க மட்டும் ஏற்றுக்க மாட்டான். ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மோதல் போக்கை கடைபிடிக்கிறார்கள். இதனால் தமிழகம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இப்ப இவங்க தாக்கல் செஞ்சிருக்கிற பட்ஜெட் முழுக்கவே கடங்கார பட்ஜெட். இந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட்? கடங்கார பட்ஜெட். இன்னும் ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. நிதித்துறை செயலாளர் சொல்றாரு இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்கணும், மொத்தம் 10 லட்சம் கோடி. ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலும் 4 கோடி ரூபாய் வரை கடன் என்கிற அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் பற்றாக்குறை பட்ஜெட், நஷ்டத்துல ஓடுது. ஆனா திமுக கார குடும்பம் நடத்துறான் பாத்தீங்களா, சினிமா, சாராய ஆலை, அவங்க நடத்தக்கூடிய 163 தொழில், அந்த தொழில் பூரா லாபம். ஆனா திமுக நடத்துற அரசு நஷ்டம். இந்த பணம் எல்லாம் எங்க போகுது? கொள்ளையடிக்கிறாங்க. அதான் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். இந்த டாஸ்மாக் ஊழல்ல 1000 கோடி ரூபாய் நடந்ததுங்கிறாங்க. யாராவது கேட்டா சிரிச்சிருவாங்க. ஏங்க 1000 கோடி தானே ஊழல்? 2G ஊழல் 1,70,000 கோடினாங்க. இது 2 லட்சம் கோடிக்கு மேல அதிகமா இருக்கும். 2G ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் தான் இந்த டாஸ்மாக் ஊழல். இந்த ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். ஊரை அடித்து உலையில் போட்டு அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து இந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள், சாராய பணத்தை. எதுக்குன்னா தேர்தல்ல எல்லா மக்களுக்கும் விலை கொடுத்து வாங்கிடலாம். இந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் 17ஆம் தேதி டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. அதுக்கப்புறம் விவசாயிகள் பட்ஜெட் வந்திருக்குது. தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த எதுவுமே நடக்கல. பயிர் கடன் ரத்து இருக்கா? நகை கடன் ரத்து இருக்குதா? இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில சொன்னது தானே. அடுத்து நம்ம ஆட்சி தான், போங்க நகை அடமானம் வைங்க, நம்ம வந்தோம்னா ரத்து பண்ணிடுவோம். பேசினாரா இல்லையா உதயநிதி? தேர்தல் வாக்குறுதி மாதந்தோறும் மின் கட்டணம், 2 மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு இல்ல, மாதந்தோறும் மின் கட்டணம். மின் கட்டண உயர்வு இருக்காது. இருக்குதா பட்ஜெட்ல? சொத்து வரி உயர்வு இருக்காது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவோம், கேஸ் மானியம் கொடுப்போம். ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை. தேர்தல் பக்கத்துல வருதுங்கிறதுக்காக வாக்காளர்களுக்கு அந்த நேரத்துல நேரடியா பணம் கொடுக்கிறதுங்கிறது வேற. அதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, மாணவர்கள் ஓட்டு போட வயசு வர்ற மாணவர்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் உதவித்தொகை. சும்மா அந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் மிட்டாய் கொடுத்து அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பட்ஜெட்டுமே முழுக்க முழுக்க உள்நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டது.
மக்கள் விரோத பட்ஜெட் இந்த பட்ஜெட். அவங்க வந்து வெற்று அறிவிப்புகள் தான் இந்த பட்ஜெட்ல இருக்குது. என்னென்ன வெற்று அறிவிப்புன்னா கேட்டா சிரிப்பீங்க. போன வருஷம் பட்ஜெட்லயும் 1500 கோடி ஒதுக்கி இருக்கிறான். எதுக்கு? அடையாற சுத்தம் பண்றதுக்கு. அதுக்கு முந்தின வருஷம் பட்ஜெட்லயும் 1500 கோடி ஒதுக்கி இருக்கிறான். எதுக்கு? அடையாற சுத்தம் பண்றதுக்கு. இந்த பட்ஜெட்லயும் என்னடா நீங்க ஒதுக்கி ஒதுக்கி என்ன பண்றீங்க? சும்மா வெற்று அறிவிப்பு தான். ஒரு வேலையும் நடக்கிறது இல்ல. அதனால இந்த மக்கள் திமுக அரசாங்கத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி, அதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். வருகின்ற 2026 தேர்தலுக்கு உள்ளாக எப்படியும் நாம் இனி அடுத்த முறை பதவிக்கு வர்றது சந்தேகம். அதனால எந்தெந்த வகையில எல்லாம் திருட முடியும்? கக்கூஸ் கிளீன் பண்றதுல திருடி இருக்கான் பாருங்க. கக்கூஸ் கிளீன் பண்றதுல திருடி இருக்கான். ஒரு கிளீன் பண்றதுக்கு 300 ரூபாய் இல்லைங்களா? ப்ளீச்சிங் பவுடர் வாங்குறான் பாத்தீங்களா? அதுல ஊழல் பண்ணிருக்கான். இதெல்லாம் அந்த மந்திரிகளே சொன்னது. இப்படி அனைத்து வகையிலும் ஊழல் செய்து மிகப்பெரிய கொள்ளையர்களின் கூடாரமாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. சீக்கிரம் தமிழ்நாடு திவாலாயிரும் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தேர்தல் நடக்குது இல்லைங்களா? தேர்தல் நடக்கும்போது இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவாங்க. அதனால இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தேர்தல் நடத்தணும். மத்திய அரசு ஜனாதிபதி ஆட்சியின் கீழ் இங்க தேர்தல் நடத்தணும். அப்பதான் அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் இப்பவே திமுக அவங்க தேர்தல் வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மத்திய அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்க ஏதாவது கேள்வி